ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் திருமலை. இன்னைக்கு டுடே மேக்கிங் ஸ்பெஷலி என்னது பாய் வீட்டு பிரியாணி. இப்போது நாங்கள் சாப்பிடல, இப்போ செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தா அது பெரிய லிஸ்ட்டே இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு செஞ்சிட்டோம். நான் செஞ்சுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்டர் செஃப்பு குக்கு, அதுக்கப்புறம் வேற என்ன உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா பட்டத்தையும் போட்டுக்கோங்க. ஏன் நானும் சமைக்குவோம்ப்பா, சூப்பராக சமைக்கும். அதுவும் வேணா அவங்க வந்து டேஸ்ட் பண்ணுறீங்களா? ஓகே. என் மூஞ்சி ஏன் பிளார் அடிக்கினாக்க நல்லவன் கணக்கு தான் நான் நல்லா தெரியும், நான் கெட்டவன் கணக்கெல்லாம் நான் சரியாக தெரிய மாட்டேன். ஓகே, இதுவும் புரிஞ்சிச்சா? இப்போ இதுதான் எங்களுடைய கிச்சனு. பார்த்துக்கினீங்கன்னா இதுதான் இப்படி தான் இருக்கும் கிச்சனில். இப்போ கிச்சனில் என்னென்ன இருக்குன்ட்டு உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு அடுப்பு இருக்குது, ஒரு சிலிண்டர் இருக்குது, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, ஒரு தண்ணி குடம் இருக்குது, ஒன்றும் இல்லை 3 தண்ணி குடம் இருக்குது. அப்புறம் ஒரு அது பேர் என்னது, சொம்பு, பாத்திரம், தட்டு, முட்டு, சாமான் எல்லாம் இருக்குது. இதுதான் எங்கள் வீட்டு கிச்சனை பற்றின ஒரு பயோடேட்டா. பிகாஸ் பயோடேட்டா கொடுக்கணுனாக்கா நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், நான் இப்படி தான் பயோடேட்டா கொடுக்கணும். இப்போ நான் செஞ்சிட்ருக்க பிரியாணி வந்து ஸ்பெஷலி மேடு ஃபாரு எனக்காக தான். நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பொறுக்க முடியாதுன்றதால பிரியாணி நெக்ஸ்ட் டைம் சாப்பிடணுன்ற காரணத்துக்காக நாங்கள் இப்போவே இந்த டைமே பிரியாணி செய்யணுன்ட்டு ஒரு முயற்சி பண்ணி இப்போவே பிரியாணி செஞ்சுட்டு இருக்கோம். எங்கள் வீட்டு கிச்சன் பார்த்தீங்கன்னாக்க எங்கள் அத்தையோட ராஜ்யம்னே ராஜ்யம், அது பேர் என்ன, ராஜ்யம்னே சொல்லலாம். எங்கள் வீட்டுக்குள்ளே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் அவங்களே தான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்வாங்க. அடிக்கடி நாங்கள் கிச்சனை வந்து நாஸ்தி பண்ணிடுவோம், அழுகு பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து வெளியே போயிருக்காங்க. அவங்க எல்லா டைம் தான் நாங்கள் பிரியாணி செஞ்சுட்டு இருக்கோம். அவங்க வரவழையில் எல்லாத்தையும் செஞ்சுட்டு சாப்பிட்டு மூடிட்டு தட்டையமே இல்லாமல் முடிக்க போகிறேன். ஓகே, இதை பார்த்துட்டு இருக்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், நட்பூஸ் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு போகிறேன். பொங்கலுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டு அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். முக்கால்வாசி பிரியாணி நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் செஞ்சிருக்கப்ப நடுவில் எங்கள் மாமா வந்தார். வந்துட்டு கொஞ்ச நேரம் அவரும் ஒரு பெரிய சமையல் கலை ஜாம்புவான்ட்டு நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு நடுவில் கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. பட் இப்போ அடி பிடிக்கிறான் அடி ஏட்ரா ஒன்றுன்றா. இப்போ கருத்தண்ணீர் ப்ரோ, கருத்தண்ணீர் புடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பிரியாணி கிண்டிட்டு இருக்கேன். நான் கிண்டிட்டு அப்புறம் உங்களுக்கு தனியாக ஸ்பெஷலாக வந்து பேசுகிறேன். ஓகே, டாட்டா, பை பை, see you.